பேசுங்கம்மா. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களையும் பெரிய சாட்சியா வைத்திருக்கிறதுக்காக நன்றி. ஐயா கொடுத்த ஒவ்வொரு ஆம், வார்த்தைகளும் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்குமே வந்துட்டு இருதயத்தில் வந்துட்டு பதிந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விதையை குறித்து பேசினார், எப்படி உணர்வு அறியணும்னு பேசினார், மண்ணால் இருந்த நம்ம கர்த்தர் எப்படி மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார். இதை போல் வித்து வித்து வந்து நம்ம எத்தனையோ விதமான வந்து மெசேஜ் வந்து கேட்டிருப்போம். ஆனா வந்து கர்த்தர் அந்த தாயின் கருவில வந்துட்டு ஒரு தாய் எடை குடுத்தா தான் அந்த வித்தும் வந்துட்டு போய் அந்த கரு உருவாக வந்து கர்த்தர் உதவி செய்வார். ஆனா அதுபோல தான் தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்துல இடம் கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு அந்த இடத்துல போய் பதியவும், அதை நம்ம கிரிய செய்வோம். அப்ப நம்ம அத மனசுக்குள்ள அந்த வார்த்தைய பதிய வச்சாதான் நம்ம 4 பேருக்கு போய் சுவிசேஷத்த சொல்லும்போது அந்த வார்த்தை கிரிய செய்யும்னு சொல்லிட்டு ஐயா வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அதேபோல விதைகள் விதைகள் வந்துட்டு நல்ல விதையிலயும் நம்ம போடுறோம். தேவையில்லாத இடத்துலயும் நம்ம போடுறோம். ஆனா தேவையில்லாத இடத்துல நம்ம போடும்போது கண்டிப்பா அறுவடைய நம்ம பார்க்க மாட்டோம். தேவை இருக்கிற இடத்துல நம்ம போடும்போது கர்த்தர் ஒரு நாள்ல அறுவடை கண்டிப்பா நம்ம குடுப்பார். அதேபோல வந்துட்டு மண்ணு ஒரு பாம்பை வந்துட்டு எப்படி அது பாம்பு வந்து எதுவுமே சாப்பிடாது. மண்ணும் சாப்பிடாது. மண்ல வந்து ம வேற பொருட்கள தான் அது சாப்பிடும். ஆனா வந்து கர்த்தர் அந்த சர்ப்பத்தின் வழியாய் நம்மளுக்கு வந்து ஒரு சத்துருவானவனை குடுத்திருக்கிறாருன்னா, அந்த சர்ப்பத்துக்கு வந்து அந்த சத்துருக்கும் வந்துட்டு எல்லாமே தெரியும். ஆனா அவன் தெரியாதபடிக்கு நம்மளுடைய எல்லாமே வந்துட்டு வசனத்துப்படி நம்மள வந்து நடத்திக்கவும், வசனத்துப்படி நம்ம கிரிய செய்வோம். கர்த்தர் நம்மள உதவி செய்யணும். அதுபோல நிறைய வசனங்கள் நம்ம ஆவியில பலப்படுத்துற உண்டான வசனங்கள கர்த்தர் குடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி. அதுபோல வந்துட்டு ஜெபிக்கிற விதங்கள் எப்படியா ஜெபிக்கணும். அனுதினமாய் நம்மனால ஜெபிக்க முடியலனாலும் ஒரு 3 ஹவர், 4 ஹவர் நம்மனால வந்துட்டு வேதத்தை வாசிக்க முடியலனா கூட 1 ஹவர் தேவனுக்காக நம்ம வேதத்தை வாசிக்கும்போது, அது உள்ளார நம்மளுக்கு எவ்வளோ கிரியை செய்யுதுன்றது கர்த்தர் அதேபோல வார்த்தைகள குடுத்தார். அநேக விதமான வார்த்தைகள் குடுத்தார். இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு கர்த்தர் இதை பிரயோஜனமுள்ளதாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்யணும். இந்த வார்த்தைகள் குடுத்த அடியனுக்காகவும், கேட்ட எனக்காகவும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நானு என் சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். ஆமென்.